அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரி நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த மனித வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு கதை இருக்கும். ஒரு கதைன்னு சொல்லலாம். அது பல கதைகள் இருக்கும். அது சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கதைகளும், அந்த சூழ்நிலைகளும் மாறும். அதேபோல நாங்க பலருடைய கதைகளையும் கேட்டிருப்போம். பலருடைய கதைகள் எங்களுக்கு ஒரு சம்பவமாகவும், வாழ்வின் ஒரு அனுபவ பகிர்வாகவும், அதே நேரத்தில நமக்கு ஒரு படிப்பினையாகவும் அமையும். இது எல்லாமே இந்த கதைகள் அப்படின்னு வரும்போது, நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு விடயங்களையும் சார்ந்தது. ஒருத்தருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு கதை, இன்னொருத்தருக்கு படிப்பினையாகவும், இன்னொருத்தருக்கு நகைச்சுவையாகவும், இன்னொருத்தருக்கு அது ஒரு தேவையில்லாத விடயமாகவும் இருக்கும். சிலருக்கு அந்த கதை என்னுடைய வாழ்க்கையிலும் இது போன்ற ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தி இருக்கு. இவ்வாறு இருக்கும். அதாவது சொல்லுவாங்க ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னு. இந்த பூமியில நடக்கிற ஒரு விடயத்துக்கும், எங்கேயோ ஒரு தூரத்துல உள்ள ஒரு பட்டாம்பூச்சிய ஒரு சிறகடிப்புக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அப்படியான ஒரு தியரி இருக்குது. ஏன்னா, இங்க எதுவுமே சம்மந்தம் இல்லாம நடக்காது. ஏதாவது ஒரு கதை, ஏதாவது ஒரு மனிதரோட வாழ்க்கையில நடக்கிறது. நம்ம வாழ்க்கையிலயும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல அதனுடைய பிரதிபலிப்பு இருக்கும் அப்படின்னு பொதுவா பல தியரிகள் சொல்லுது. ஸோ அது அப்படி இருக்கும்போது, இன்றைய நிகழ்ச்சியில நாம பேசப்போற இல்லைன்னா நமக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள் அனுப்புன சொன்ன கதைகள்ல சிலத இன்றைய நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரியில முதல் கதையா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நலீரா அப்படின்றவங்க அனுப்பியிருக்காங்க. ஃபேஸ்புக்கில் ஒரு கதை ஒன்று சொல்லுது. இந்த கதை எதை பற்றினா, அவங்களுடைய நண்பியை பற்றினது. அவங்களோட பேர் சொல்ல விரும்பலை அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்னன்னா, அவங்க நண்பி நீண்ட காலமாக ஒரு காதலிச்சு அவங்க 2 பேருமே வீட்டில் சம்மதத்தோட ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சம்மதம் கேட்டு 2 வீட்டாரும் சம்மதிச்சு ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக ஒரு கல்யாணம், அந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சு 2 பேருடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக ஆரம்பமாகி இருக்கு. ஸோ அவங்களோட நண்பியுடைய வாழ்க்கை சந்தோஷமாக ஆரம்பமானதில் இவங்களோட பங்கும் இருந்திருக்கு. ஏனென்றால் சிறு வயதிலிருந்தே 2 பேரும் நல்ல நெருங்கிய நண்பர்களாகவே இருந்திருக்காங்க. ஸோ ஒரு நம்பிக்கை ஒரு வாழ்க்கை, அதுவும் ஒரு சந்தோஷமான அவள் ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொன்னால், ஸோ நிச்சயமாக எல்லாருக்குமே சந்தோஷம் இருக்கும். அது மாதிரி இவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் ஒன்று இருந்திருக்கு. ஏன்னா இந்த நண்பி தன்னோட வளர்ந்தது மட்டும் இல்லாமல் தன்னோட கஷ்டங்களில் கூட பங்கெடுத்துக்கிட்டு ஒரு முக்கியமான ஒரு தோழி. ஸோ அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா தனக்கும் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோ நெருக்கமான ஒரு தோழி. காலங்கள் கடக்குது. கல்யாணமாகி 6 மாதம் ஆகுது. நண்பி சொல்கிறாங்க, கணவர் இப்படி துபாய்க்கு போகணும் அப்படின்றதால துபாய்க்கு போக போகிறாரு. என்னையும் அழைச்சிட்டு தான் போக போகிறாங்க அப்படின்னு அவங்க அதுக்கும் சந்தோஷப்படுறாங்க. ஓகே, நல்ல சூப்பர், நீ அப்படி சரி போய் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு. அவருடைய காதல் கணவர் நம்பியுடைய துபாய்க்கு போகிறார். துபாயில் போயிட்டு அங்கேயே நல்ல ஒரு தொழில் வாய்ப்பு கிடைக்கிது. அதுக்கு பிறகு நளிரா அவர்களுடைய நண்பியை வெளிநாட்டுக்கு எடுக்கிறாரு. ஆனால் என்னதான் செஞ்சாலும் நம்ம குடும்பங்களில் இல்லைன்னா நம்ம திருமணம் ஆகி இருந்தால் நம்மளை சுற்றி இருக்கிற உறவுகள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கும். அதாவது கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னுக்கு எப்போ கல்யாணம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கல்யாணம் ஆன பிறகு 1 மாதம் 2 மாதம் போகலை, உடனே கேட்பாங்க, ஏதாச்சும் விசேஷங்கள் இருக்கா, நல்ல விடயங்கள் இருக்கா அப்படின்றது. சரி, அது இயல்பாக எல்லா குடும்பங்கள்லேயும் சரி, எல்லா உறவுகள்லேயும் இருக்கிற ஒரு விடயம். ஸோ அந்த மாதிரி இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக குடும்பங்களுக்குள்ள கதைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. என்ன திருமணமாகி 1 வருடத்துக்கிட்ட ஆகுது, எந்த ஒரு நல்ல விஷயமே இல்லையா அப்படின்னு. இல்லை, நாங்கள் வாழ்க்கையை ஆரம்பிச்சுட்டு எங்களுக்கான ஒரு லைஃப் ஜேர்னியை நாங்கள் கொண்டு போயிட்டு அதுக்கு பிறகு மற்ற விஷயங்களை பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலம் கடத்திட்டு இருந்திருக்காங்க. 1 வருடம், 1.5 வருடம் ஆகுது, 2 வருடம் ஆகுது. இது அவங்களோட குடும்பங்களுக்குள்ளேயே ஒரு தவறான ஒரு பேச்சை உருவாக்க பார்க்குது. என்னன்னு சொன்னால், ஒருவேளை அதாவது அவருடைய நண்பி மேலே குற்றம் சாட்டப்படுது. ஒருவேளை இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையோ தெரியாது. இவ்வளோ காலமாகி 2 வருஷம் ஆகிடுச்சு, குழந்தையும் இல்லை, கணவரோடு தான் இருக்காங்க வெளிநாட்டில் அப்படின்ற மாதிரி. இப்போ இவங்கக்கிட்டேயும் அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களோட உறவுகளால், இப்படி கொஞ்சம் கேட்டுப்பார், என்ன மாதிரி, என்ன நிலப்பாடு அப்படின்ற மாதிரி. இப்போ இவங்க நண்பி என்ற அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் வாழ்க்கையில் இன்னும் சில விடயங்கள் செய்யணும், சாதிக்கணும், அதுக்கு பிறகு தான் இந்த மாதிரி விடயம் அப்படின்னு. இப்படி சில காலங்கள் போகுது. 1 வருடம், 2 வருடம், 2.5 வருடங்கள் ஆகும்போது அந்த கணவனுடைய, அதாவது காதல் திருமணம் பண்ண நண்பியினுடைய கணவனுடைய போக்க கொஞ்சம் வித்தியாசம் வருது. கொஞ்சம் கோவப்படுறாரு, வீட்டில் பிரச்சனைகள் வருது அப்படின்றத
அவங்களுடைய நண்பியிட கதைகளை வந்து நளிரா அவங்கக்கிட்ட சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்றது பார்க்க போகும்போது, அவருடைய அதாவது நண்பியினுடைய கணவருடைய உறவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு வந்து தவறான விடயங்களை சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. இது வந்து அவருடைய மனசுலேயும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்ற மாதிரி சின்ன சின்னதாக ஆரம்பிச்சது கடைசியில் பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்தி பிரச்சனையாக வந்து குடும்பங்களில் கடைசியில் இந்த பெண்மணி மீது ஒரு தவறான ஒரு கருத்தை சொல்லி இவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி விவாகரத்து வரைக்கும் வந்து பிரச்சனையாகி கடைசியில் பல வைத்தியர்களையும் சந்திச்சிருக்காங்க. இது சம்மந்தமாலாம் பேசியிருக்காங்க. வெளியில் தெரியாமலே அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நாளைக்கு நம்ம குடும்பத்தில் எதுவும் இஷ்யூ வந்துருமா, இல்லை தவறாக பேசிடுவாங்களோ அப்படின்னு. பட் அதையும் தாண்டி வரான பிரச்சனைகள் எல்லாம் வந்து கடைசியில் இது வந்து விவாகரத்துன்ற நிலையில் வந்து இந்த விடயம் வந்து இறுதியாக முடியுது அப்படின்ற விஷயத்தை சொல்லி தான். அதுக்கு பிறகு தான் இந்த கதையில் ட்விஸ்டே வந்திருக்கு. என்ன அப்படின்றது, அதுக்கு பிறகு அவரும் வந்து சரி விவாகரத்து அனுப்புகிறோம், அந்த போயும் வந்து வேற ஒரு திருமணம் முடிச்சுட்டு வேற ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு, அதுக்கு பிறகு இவங்களோட வீட்லேயும் வந்து இந்த பெண்ணோட வீட்லேயும் இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு, சரி அதுக்காக வாழ்க்கையை தொலைச்சிடாது அப்படி அப்படின்னு சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்தி அவங்கள ஒரு வேலைக்கு போக வச்சு காலங்கள் போக அவங்களுக்கு ஒரு திருமணம் முடிச்சு கொடுத்துருக்காங்க. திருமணம் முடிச்சு கொடுத்து ஒரு வருடம் கழிக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்து இப்போ அவங்க நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கதையில் இருந்து நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம விரும்பினா யார் மேலேயும் குற்றம் செலுத்தலாம், இல்லை ஒருத்தர் மேலே குற்றம் சொல்லலாம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு தேடி பார்க்கும்போது இங்கே நிறைய பிரச்சனை இருக்குது. இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்பங்கள், மருத்துவ வசதிகள் எவ்வளவோ வந்திருந்தும் சில பேர் வந்து இல்லை சில மனிதர்கள் வந்து சிலர் சொல்கிற விடயங்களை கேட்டுக்கொண்டு நான் 100% சரியாக இருக்கிறேன்னு சொல்லி அடுத்தவங்க மேலே குற்றத்தை சுமத்தி அவங்கள விட்டு அவங்கள மன உளைச்சலுக்கு உண்டாக்கி விலகி போகிற இந்த மாதிரியான நிறைய விடயங்கள் நம்மளை சுற்றி நம்ம குடும்பங்களில் கூட நடந்துகிட்டே இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு பக்கம்தான் வந்து நியாயம் விசாரித்து தீர்வு சொல்லணும் அப்படின்னு, ரெண்டு பக்கமும் தேடி பார்க்கணும். ஸோ எந்த பக்கமாவது ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை எந்த பக்கம் அதுக்கான தீர்வு இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சாலே பாதி பிரச்சனை வந்து முடிவடைஞ்சிருக்கும். நல்லதாக ஆரம்பித்த ஒரு வாழ்க்கை சோகத்தில் நிறைவு பெற்று மறுபடியும் ஒரு புதிய ஒரு அத்தியாயம் ஆரம்பிச்சிருக்குது. இந்த கதையினூடாக அவங்க வந்து நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க, அவ்வளோத்தையும் எங்களுக்கு சொல்ல முடியாது அப்படின்றதுனால சுருக்கமாக நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெளிவு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கதையை நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் தொடர்ச்சியாக இருந்திருக்கிறோம். ஸோ தொடர்ச்சியாக ஒரு கதையை பார்த்துக்கிட்டு இப்போ அடுத்த கதை என்ன அப்படின்னு பார்த்தா ரொம்ப சுவாரஸ்யமாக நகைச்சுவையான ஒரு கதை தான். ஸோ நண்பர்களுக்குள்ளே நடந்த ஒரு சின்ன பிரச்சனை, அது வந்து நீண்ட காலமாக ஒரு கோபமாகவே தொடர்ந்துட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்கள் பேரை வந்து ஒருத்தருடைய பேர் ஆதித்யா, மற்றவர் வந்து பிரசன்னா. இவங்க 2 பேரை பற்றின ஒரு கதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதித்யா அப்படின்ற கேரக்டர் வந்து என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து பிரசன்னாவோட ரொம்ப நெருக்கமாக நல்லா க்ளோஸாக பழகியிருக்காங்க. ஸோ பிரசன்னாவும் ஆதித்யாவும் வந்து பிறந்தது வந்து ஒரே மாதத்தில் ஒரே திகதியில், ஆனால் வருஷங்கள் வித்தியாசம். குறிப்பாக சொல்லணும்னா இவர் வந்து 92லையும் 93லையும் பிறந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு வருஷ கேப் சரியாக 2 பேரோட பிறந்தனால ஒரே நாள். அதே மாதிரி 2 பேரும் வந்து நல்ல விஜய் ஃபேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் பாடசாலையில் தான் சந்திக்கிறாங்க. அவர்களுக்குள்ளே ஏதோ ஒரு உணர்வு ரீதியான ஒரு நட்பு வந்து உருவாகுது. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிய நண்பர்கள் என்றால் அவ்வளவு நெருங்கிய நண்பர்கள் 2 பேருக்கும் உன்னை விட்டா நான் இல்லை, என்னை விட்டா நீ இல்லை, அப்படி என்ற ஒரு நட்பே வந்திருக்கு. காலங்கள் போக போக உயர்தரம் வரைக்கும் படிக்க வேண்டிய சூழல் வரும்போது ஓஎல் வரும்போது, அதாவது சாதாரண தர பரீட்சை முடிஞ்ச பிறகு என்ன செஞ்சுருக்காரு பிரசன்னா அப்படின்னா, தன்னுடைய படிப்பை நிறுத்தி விட்டு வேறு சில வேலைகளுக்காக பாடசாலையை விட்டு விலகிடுறாரு. அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக வந்து ஆதித்யா வந்து படிச்சுட்டு இருக்காரு, உயர்தரம் படிக்கிறாரு. அதுக்கு பிறகு அந்த பரீட்சையெல்லாம் முடிச்சுட்டு தன்னுடைய துறை சார்ந்த படிப்பு படிக்கணும் அப்படின்றதுக்காண்டி வெளியில் போயிடுறாரு. சில காலம் வந்து 2 பேரும் நண்பர்கள் சந்திக்க கிடைக்கல. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி வாட்ஸ்அப் சோஷியல் மீடியாவில் வளர்ச்சி வந்து கொஞ்சம் குறைவாக இருந்ததால் அவர்களுக்கு வந்து சரியான தொடர்புகள் வந்து மேற்கொள்ள முடியாமல் போச்சு. காலங்கள் கடந்து கிட்டத்தட்ட
திருமணம் வயசு வருது. பிரசன்னாக்கு திருமணம். அப்போ வந்து அ ஆதித்யா தான் தன்னுடைய அந்த திருமணத்தை தலைமை தாங்கி நண்பனுடைய திருமணம் சிறப்பா நடக்கட்டும்ன்றதுக்காக அ அவருடைய மாப்பிள்ளை தோழனாவே நின்று முழுசா அந்த கல்யாணம் வரைக்கும் நடத்தி முடிச்சு குடுத்துட்டு போயிருக்காரு ஆதித்யா. அதுக்கு பிறகு காலம் கடந்து 5, 6, 10 வருடங்கள் ஆகுது. பிறகு வந்து பிரசன்னாவுக்கு வந்து திருமண நேரம் முடிஞ்சது. இப்ப ஆதித்யாவோட திருமண நேரம் வந்திருக்கு. ஆதித்யா வந்து கொஞ்சம் வேலைப்பளு காரணமா என்னன்னா, தொடர்ச்சியா வந்து நாட்டுக்கே வர முடியாம, வெளியூர்ல இருந்து தான் வந்து திருமண வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. ஆனா ஆதித்யா வந்து பிரசன்னாவோட பேசுற விதம் வந்து குறைஞ்சிருக்கு. கேட்டா பிஸி, வேலை அப்படின்னு சொல்லி காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கடந்து போயிட்டு இருந்தவர்ல, திருமண வேலைகள் நடந்துட்டு இருக்கும்போது, ஆதித்யா வந்து நாட்டுக்கு வந்திருக்காரு. நாட்டுக்கு வந்து ஆதித்யா, பிரசன்னாவ சந்திக்க கிடைக்கல. ஒரு வாட்டி ஏதோ நேர்ல சந்திச்ச நேரம், இப்ப அடுத்த வருஷம் மாதிரி எனக்கு திருமணம் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல. அப்போ அத மட்டும் மனசுல வச்சுட்டு ஆதித்யா வந்து பிரசன்னாவோட அதிகமா பேச கிடைக்கல. நண்பர்கள் தான் சந்தித்தா மட்டும் தான் பேசுறது. மத்தபடி பிஸி, வேலை அப்படின்னு சொல்லி காலமே கடந்து போன பிறகு, திருமண நாள் நெருங்கி வருது. திருமண நாள் நெருங்கி வரும்போது, தொடர்ச்சியா பல திருமணம் என்றாலே நிறைய வேலைகள் இருக்கும்ல. இப்படி நிறைய வேலைகள் எல்லாம் இருக்கும்போது, அ ஆதித்யா வந்து பிரசன்னாவ நேர்ல சந்திக்க கிடைக்காததால, ஆதித்யா நிறைய பேருக்கு சொல்றதுக்கு மறந்திருக்காரு திருமணத்துக்கு. அதே நேரத்தில குடும்ப ரீதியா வந்து எல்லார்ட்டயும் சொல்லுங்க. இந்த பேர் லிஸ்ட் எல்லாம் குடுத்துருக்காங்க. குடும்பத்தில இருந்து சொல்ல போனவங்க வந்து பிரசன்னாவோட வீட்ல சொல்ல மறந்துட்டாங்க. அதே மாதிரி ஆதித்யாவும் நிறைய நண்பர்கள் வந்து போற டைம் தானே. இப்ப இவரும் வருவார் அப்படின்ற எண்ணத்தில, இவரும் வந்து அது சரியா க யோசிச்சு பார்க்கையில இப்படி நம்ம பிரசன்னாவுக்கு சொல்லல அப்படின்ற ஒரு விஷயத்த. சில நாள் ஆகுது. அப்புறம் கல்யாணம் முடிஞ்சது. கல்யாணத்துலயே இவரு எங்கடா இவன்ற அந்த மைண்ட் செட் என்னடா அவருக்கு அதுக்கு பின்னால ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அவர் அத பத்தி பிறகு தான் சொல்லியிருக்காரு. இப்ப நேரத்துக்கு இதெல்லாம் சொல்லப்படாததால, அவர் அத பத்தி யோசிக்கல. பிரசன்னா வரல அப்படின்ட்டு. திடீரென்று திருமணமாகி ஒரு 6 மாதங்கள் கடந்த பிறகு, பிரசன்னாவுடைய நண்பர், இன்னொரு நண்பர் வந்து ஆதித்யாவுக்கு கால் பண்ணி பேசுறாரு. ஆதித்யா கிட்ட கால் பண்ணி பேசும்போது, இப்படி இவர் என்ன செய்றாரு? இவனோட பேசுனியான்னு கேட்க, அவன் உன் மேல சரியான கோவத்துல இருக்கான். உன்ன பார்த்தாலே அவ்ளோ வெறி வரும் அப்படின்ற அளவுக்கு இருந்திருக்கு அப்படி. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டிருக்கான். அப்பதான் சொல்லியிருக்காரு, நீ அவரோட அவ்ளோ க்ளோஸா நெருங்கி பழகுன நீ, பிரசன்னாக்கு ஏன் கல்யாணத்துக்கு சொல்லல அப்படின்னு. அந்த நேரம் தான் இவருக்கு, ஆமா இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, சொல்லவே இல்லையா அப்படின்னு. நீ கால் பண்ணி சொல்லியிருக்கலாம் தானே. இல்ல நான் வேலையா இருந்தேன். இந்த காரணத்தால எனக்கு வந்து சரியா ஃபோன வந்து ஹேண்டில் பண்ண முடியல. சொல்ல முடியாம போயிடுச்சு அப்படின்றது. அப்ப வீட்டாக்கள்ல பேர் லிஸ்ட்லாம் குடுத்து தான் இருக்கு. ஏன் என்ன ஆச்சு? இல்ல அ அவனுடைய மனைவி வந்து அவர வந்து கிண்டல் பண்ணியிருக்காங்க. அதாவது உயிர் நண்பன் சொன்னீங்களே! ஆனா எல்லாருக்கும் கல்யாணத்துக்கு சொன்னவரு, ஏன் உங்கள சொல்ல மறந்துட்டாரு? உங்களுக்கு ஏன் சொல்லல? அப்படின்னு. அவங்க கேட்டது இவருக்கு வந்து அவமானமா இருக்கு. ஏன்னா நான் உயிர் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன், அவன்ட கல்யாணத்துக்கு எனக்கு ஒரு வார்த்தை சொல்லல, இல்லாட்டி ஒரு கால் பண்ணி கூட சொல்லல அப்படின்னு சொல்லி, அ அவமானத்தில இவர் வந்து அவ்ளோ கோவத்தில இருந்திருக்காரு. இப்ப வரைக்கும் அவரோட பேசல. அதாவது பிரசன்னா வந்து இவரோட ஆதித்யாவோட பேசுறதே இல்ல அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு வார்த்தையில, இல்லைன்னா ஒரு கால்ல முடிய வேண்டிய பிரச்சனை ஒரு நல்ல நண்பர்களுக்குள்ள இப்ப கிட்டத்தட்ட 10, 12 வருஷமா வந்து தொடர்ந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி 12 இல்ல சாரி 6 வருடங்களுக்கு மேல வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன ஒரு காரணம், ஒரு 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 1/2 மணித்தியால நேரம் எடுத்து நண்பரை சந்தித்து இப்படி ஒரு விஷயம் சொல்லியிருந்தா, இந்த பிரச்சனையே வந்திருக்காது. நண்பர்களுக்குள்ள ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்காது. இதுவும் ஒரு கதையா வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம தொடர்ச்சியா சீரியஸாவே பேசிட்டு இருக்கோமா. இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான கதைகள், நட்பு ரீதியான கதைகள் இருக்கிறது நல்லது தானே. அதால தான் இந்த கதையை தெரிவு செஞ்சேன். தொடர்ச்சியா இணைந்திருங்க. இன்னொரு கதையில சந்திக்கலாம். தொடர்ச்சியா இணைந்திருக்கிறோம். போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரி. இந்த குட்டி ஸ்டோரியில பெரிய சம்பவத்த முடிஞ்ச வரைக்கும் ஒரு குட்டியா சொல்லி முடிச்சிடுறேன். இந்த கதைய வந்து போட்டிருக்காங்க யாரு அப்படின்னா, மாலதி அப்படின்ற ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. மாலதி என்ன போட்டிருக்காங்கன்னா, தன்னோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு பிரச்சனைய வந்து சம்பவமா சொல்லியிருக்காங்க. பேர் எதுவுமே குறிப்பிடாம ஒரு சம்பவமா ஒரு கதையா அப்படி டைப் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா, தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல தன்னுடைய பள்ளி தோழி ஒருத்தங்க
த இருந்துட்டு இருக்காங்க. அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்க தாத்தா பாட்டியோடையே வந்து வளர்ந்துருக்காங்க. ஸோ தாத்தா பாட்டியோடய வளர்ந்த அது அவங்களே வளர்த்தெடுத்துருக்காங்க 9 மாசத்துலேருந்து. ஸோ அப்படி வளர்த்தெடுத்து அந்த பிள்ளைக்கு வந்து உயர்தரம் வரைக்கும் படிக்க வச்சு, அதே நேரத்தில அந்த பிள்ளைய வந்து ரொம்ப பாசமா பார்த்துட்டே இருக்காங்க. அந்த பிள்ளைக்கு வந்து திருமணம் முடிச்சு குடுக்குற வரைக்கும் அவங்க தான் தலைமையில எல்லாமே செஞ்சிருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு தாத்தா பாட்டிக்கு ரொம்ப வயசானதுக்கு பிறகு, பிள்ளைகளோட அவங்க வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. பட் எந்த பிள்ளையுமே வந்து அவங்களுக்கு குறிப்பா வந்து 6, 7 பிள்ளைகள். ஸோ யாருமே வந்து அவங்கள வந்து சரியா நெருக்கமா பார்ப்போம், அவங்கள வச்சு வீட்ல பார்ப்போம், வயசான நேரத்தில அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்கல அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு பிறகு வந்து இந்த பிள்ளை திருமணம் ஆன பிறகு அவங்க பாட்டிம்மா வந்து 7ஆம் வந்து படுக்கையில அதாவது பெட் ரெஸ்ட்ன்றோம் இல்லையா? ஸோ அந்த நிலைமைக்கு போயிட்டாங்க. தாத்தா மட்டும் பார்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல். இத தெரிஞ்சுக்கிட்ட அந்த பேரப்புள்ள அவங்களோட தாத்தாவோட வந்து தொடர்ச்சியா வந்து இருந்துட்டு வருது. அதுக்கு பிறகு அவங்களோட பாட்டிம்மாவோட இறப்பு ஏற்படுது. அதுக்கு பிறகு தாத்தா தனிமையாகுறாரு. அப்ப தாத்தாவ யாரு பார்த்துக்கிறது அப்படின்னும்போது, இன்னொரு அம்மாவோட மகள் பேரப்புள்ள வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு பொறுப்பெடுக்கிறாங்க. ஒரு சில காலங்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ரொம்ப வயசான மனுஷன், ஆம்பள. ஸோ அவர வந்து தொடர்ச்சியா என்னால வச்சிருக்க முடியுமா அப்படின்ற கேள்வி வரும்போது, என்ன செய்றது அப்படின்னு யோசிக்கும்போது, மறுபடியும் வந்து தன்னுடைய நண்பி வந்து அந்த தாத்தாவோட நான் உங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்திருக்கா. இப்ப இதை பார்த்துட்டே இருந்த தாத்தா என்ன செஞ்சிருக்காரு, அவ கூட வா நான் உன்னோட வாரேன், நீ என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி. அப்ப இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அவருக்கு வந்து சுகம் இல்லாம வந்ததால மருந்து கொண்டு போணும் அப்படின்னு சொல்லி, ஆ ஒரு இடத்துல எங்க கண்டிக்கு வந்து மருந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ அங்க மருந்து கொண்டு போய் 2, 3 மாசம் வச்சு பார்த்துருக்காங்க. அப்பயும் வந்து அவருக்கு வந்து குணமாகல. கொஞ்சம் முதல் இருந்தத விட கொஞ்சம் பெட்டர் ஆகியிருக்காரு. ஸோ அவர மறுபடி கூட்டிட்டு வந்து இன்னொரு ஊருக்கு வந்து அவங்களோட சொந்த ஊர்ல வச்சு பார்த்துட்டே இருக்காங்க. காலங்கள் கடந்து போகுது. சில மாசத்துக்கு பிறகு அவருக்கு வந்து உடல்நிலை முழுமையா இயலாத கட்டத்தில அவரு தன்னோட உயிர வந்து இழந்துடுறாரு. இது வந்து கதையோட ஒரு முக்கியமான அம்சம். அதுக்கு பிறகு இங்க தான் நடந்த பிரச்சனை என்னன்னா, அவர் இறக்குறதுக்கு முன்னுக்கு என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னா, அவருடைய மனைவி உயிரோடு இருக்கும்போதே இவர் வந்து தன்னுடைய இந்த வீட்டோட உயில் பத்திரத்த வந்து இந்த பேரப்பிள்ளையோட பேர்ல எழுதி வச்சிருக்காரு. அதே மாதிரி கொஞ்சம் காசையும் வந்து என்ன செஞ்சிருக்காரு, பேங்க்ல வந்து போட்டிருக்காரு இந்த பிள்ளைகிட்ட பொறுப்பு குடுத்து. இது வந்து பொறுப்புன்னு சொன்னா அவங்ககிட்ட வச்சுக்கோங்க அப்படின்ற மாரி குடுத்துருக்காரு. அப்புறம் எந்த விஷயமும் சொல்லல. ஆனா இறந்த பிறகு தான் இப்படி ஒரு விஷயம் தாத்தா எழுதினது, அது வந்து இவங்களுக்கு உரிமை அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும்போது, இது வந்து பிள்ளைகளுக்கு தெரிய வருது. அதால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு பிரச்சனையும் உண்டாக்குறாங்க. அப்படி குடுக்க முடியாது, தண்ட முடியாது அப்படின்னு. இந்த பிள்ளை சொல்லியிருக்குது என்னன்னா, இல்ல நான் வந்து உங்களுக்கு குடுத்துடுறேன். அ தன்னுடைய நண்பி அப்படிதான் சொல்லி குடுத்துடுறேன். நீங்க எங்களுடைய தாத்தாவோட அந்த இதுக்கு வந்து பிரச்சனைக்கு வராதீங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இல்ல அது அப்படி உனக்கு அதெல்லாம் செய்ய முடியாது. எங்க அப்பா தான் அவங்க கேட்டிருக்காங்க, நீங்க வந்து என்ன அப்ப அவர் வந்து இயலாமை இருக்கும்போதே உங்களால பார்க்க முடியாம போச்சுது. நீங்க வந்து பார்த்துருக்கலாம் தானே, அவர கடைசி வரைக்கும் வச்சு பார்த்து இதாண்டி அவர பராமரிச்சிருந்தா இந்த ஒரு பிரச்சனை வந்திருக்காது தானே, அவர் எல்லாத்தையுமே செஞ்சிருப்பார் அப்படின்னு சொல்லி குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை வந்து, அதுக்கு பிறகு வந்து அடிப்படை இப்படின்ற மாரி வந்து கடைசியில போலீஸ் கேஸ் வரைக்கும் வந்து பிரச்சனைகள் போயிருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு விஷயம் பெற்றோர்கள் வந்து நம்மள பார்ப்பாங்களா? இல்லையான்றத தாண்டி பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்குது. என்னன்னா, பெற்றோர்களை கட்டாயம் வந்து அவர்களுடைய வயது அ தாண்டிய கட்டத்தில, ரொம்ப முதுமை அடைந்த கட்டத்தில வந்து பிள்ளைகள் வந்து பெற்றோர்கள கட்டாயம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. நிச்சயமா அவர்கள நாங்கள் தள்ளி வைக்கிறதோ, இல்ல ஒதுக்கி வைக்கிறதோ, அவர்கள வந்து கணக்கெடுக்காம முதியோர் இல்லங்கள்ல சேர்க்கிறதோ அல்லாம, கடைசி வரைக்கும் அவர்கள் உயிர் பிரியும் வரைக்கும் எங்கள எப்படி பிறந்தபோது பார்த்தாங்களோ, அந்த மாதிரி பாசத்தோடையும், அதே நேரத்தில மரியாதையோடையும் அவர்கள பார்த்து பராமரிக்கணும் அப்படின்றதையும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அது நிறைய கதைகள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில வந்து எல்லாத்தையும் முழுமையா சொல்றதுக்கு நேரம் போதாது. நான் முடிஞ்ச வரைக்கும் சுருக்கி சொல்றேன். ஸோ பிள்ளைகள் வந்து பெற்றோர்களையும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்லிட்டு, இன்றைக்கு வந்து சொல்லப்பட்ட இந்த 3 கதைகளே 3 சம்பவங்கள். அதாவது ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள்ல ஒரு சம்பவங்களா தான் ஒவ்வொன்றும் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பல சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையிலே நடக்கலாம். ஸோ ஒரு சம்பவம் நமக்கு வந்து அது சரித்திரமா மாறுறதும், ஒரு அனுபவமா மாறுறதும், அதை நாம் எடுத்துக்கொண்டு, அதை மாற்றிக்கொண்டு அந்த
சம்பவம் நடக்கிற ஒரு கதை நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரதிபலனை ஏற்படுத்தும். இல்லை பிறருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறதுக்காக மாறும் அப்படின்ற ஒரு விடயத்தோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மற்றும் ஒரு போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் இன்னொரு கதையோட இன்னும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் ரிஸ்வான். அதே மாதிரி ஒளிப்பதிவில் ஈடுபட்டிருந்த சஞ்சய்க்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.